உங்களோட சிஸ்டமான லேப்டாப் பிசி எல்லாத்தையும் வந்து உங்களோட மெயில் ஐடி வச்சு உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு தானே நீங்கள் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ ரெடி பண்ணலாம். நம்மளோட மெயில் ஐடி மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னதும் ஜஸ்ட் நம்ம வந்து மெயில் ஐடி தூக்கி லேப்டாப்பில் போடலாம் அல்லது நம்மளோட மொபைலில் போட்டாலே கண்ட்ரோல் ஆகிடும் நினச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது சாஃப்ட்வேரில் மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணால் ரொம்பவே சிம்பிளாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப் இங்கே இருக்குது. நான் வந்து லேப்டாப்பை என்னோட ஃபோன் மூலமாக தான் நான் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா டீம் வியூவருங்கிற சாஃப்ட்வேர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டீம்வியூவர் இது கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது தான் வரும். இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மெயின் ஐடி, அதாவது யுவர் ஐடிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு எனி டைம் வந்து மாறும், உங்களோட ஐடி வந்து மாறாது. ஸோ ஐடி இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒர்க்குன்னா மட்டும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஐடியை முக்கியமாக உங்களோட ஐடியை ஷேர் பண்ணாதீங்க. சப்போஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட லேப்டாப்பை எனி டைம் எப்போ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டில் வந்து ரன் ஆகுறது. ஸோ இப்போ வந்து இதை வந்து மெயில் ஐடி மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால புது ஐடி வந்து சைன்இன் பண்ண வேண்டியதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு மெயில் ஐடி அதே வந்து எடுத்து போட்டுதான். அந்த மெயில் ஐடி வேறு எதுவும் கிடையாது, உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி தான். ஸோ இது போட்டதுக்கப்புறம் யூசர் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதும் பெட்டர் தான், சேஞ்ச் பண்ணுறதும் பெட்டர் தான். சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கக்கூடிய நேம் பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதோட பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதே நான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்க மாட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இது வந்து சைன்இன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபினிஷ் கொடுத்துவாங்க. ஃபினிஷ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது மெயில் வந்து போயிருக்கும். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வந்து மொபைலில் பண்ணுறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால் இதிலே பண்ணிவிடுங்க. மொபைலில் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், உங்களோட விருப்பத்தை ஏற்றபடி நீங்கள் வந்து பண்ணாலே போதும். ஸோ மெயில் ஐடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம்வியூவர் அக்கௌண்ட்டுங்கிற மெயில் ஐடி வந்துருக்கும், மெயில் வந்துருக்கும். அந்த மெயிலை வந்து கிளிக் பண்ணிவாங்க. அதுலேயே வந்து ஆக்ஷன் ரெக்கார்ட் இருக்கும். இதில் வந்து வெரிஃபை மை அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஆப்பை நீங்கள் வந்து போனாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் இங்கே வந்து ஷோ ஆகும். யுவர் அக்கௌண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிவாங்க. ஏன்னா அது நமக்கு இது தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. உங்களோட நேம், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது, எல்லாமே காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிட்டோம். அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணதை வந்து லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஈஸி அக்சஸ் அது வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்து லாகின் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து கிராண்ட் அக்சஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அதே மெயில் ஐடி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். உங்களை மெயில் ஐடி இதில் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு மெயில் ஐடி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா அதில் யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஐடி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து அசைன்ங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு அப்ரூவல் போகும், அல்லது இதிலே வந்து ஒரு அப்ரூவல் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஐ திங்க் இது வந்து மெயிலுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ப்போம். இது அசைன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும், ஆகலைன்னா வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏலியசஸ் ஃபார் பெரின் இஸ் கிராண்டட் அந்த மாதிரி வந்துச்சு. அதாவது என்னோட ஐடி வந்து அசஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டீம்வியூவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம்வியூவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டீம்வியூவர் ஸோ சைன்இன் பேஜில் தான் டேரெக்டாக வரும்.
ஸோ இதில் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தா இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சைன்இன் ஆகும். சைன்இன் ஆகிற டைம் வந்து ட்ரஸ்டடாங்கிறது எல்லாமே வந்து கேட்கும். அது நீங்கள் இதில் பண்ணுற டைமே மோஸ்ட்லி வந்து கேட்கும். ஸோ இப்போ மை கம்ப்யூட்டர் என்னோட ஐடி வந்து ஷோ ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து டெஸ்க்டாப் மட்டும்தான் ஷோ ஆகிட்டு இருந்து. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பார்ப்போம் இது கனெக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது. கனெக்ட் ஆகலைன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பார்த்தவங்க மொபைல் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீன் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் நான் வந்து யூஸ் பண்ணாத வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பே வந்து மூவ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணுறது தான் தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.